பாக்கி இருக்குது அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த கூட்டத்தில் அந்த இந்திய கூட்டத்தில் பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா பள்ளிக்கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதியப்படுகிறது. அதேபோல் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்து குறிப்பாக சொல்லணும்னா பள்ளிக்கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதியப்படுகிறது. அதேபோல் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழிச்சாலையா ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறதுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆயுதராப்டர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய மாண்பை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரணிகள் விகுதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறிய ஆயுதரோடு மக்களை ஆயுதரோடு சேர்க்கிறது, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி நான் பேசியிருக்கேன். அப்புறம் கூட்டம் முடிந்த பிறகு ஆய்வுக் கூட்டம் வெளியாய்வு கூட்டம் முடிந்த பிறகு டிரைவர்ஸ் சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன். அங்கேயே 2 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டு எடுத்துரைக்கலாம். என்ன சொல்வாரு, செய்ய மாட்டார சொல்லக்கூடாது, என்ன சொல்வாரு, செய்யறதா செய்யாங்கன்னு போகிறோம். ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த கோரிக்கை அப்படியே சொன்னப்போ அது உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது நீ சொன்ன நான் செஞ்சேன். அது மாதிரி இப்போ ஒன்று சொல்லியிருக்கேன் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு எவ்வளோ இருப்போம். அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் கடும் கண்டனத்தை முன்வச்சிருக்கு. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதான ஒரு கடுமையான போக்கை அமலாக்கத்துறை மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு வருதுன்னு நேற்று முன்வச்சிருந்தீங்க. அந்த ஒரு கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைமை நீதிபதியுடைய ஒரு கருத்துக்கள் அமலாக்கத்துறை நியாயமான கருத்து தான். நீதிபதி சொல்றது நீங்க நியாயமான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாரு. அது நல்லா இருக்கு. அது அரசியல் ரீதியா பண்றது. அது நாங்க சொல்லி எப்படி சொல்லிப்போம் நினைப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி பயணத்தை விமர்சிச்சிருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு பிரிவினராக கூட புகழேந்தியவர் தெரிவிக்கிறார், முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு. இதை நீங்க எப்படி சொன்ன வெள்ளக்குடி காட்ட போறாங்க சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்குடி இல்ல, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவிக்குடி என்கிட்ட இல்ல. அது மரியாதை சந்திப்பு. எப்ப டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம போடுறதில்ல. அதே அடிப்படையில் சந்திச்சிருக்கேன். அதே நேரத்தில் அரசியலும் பேசுறோம், இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் சுத்தராட்டம், பொய், தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் மருத்துவ அந்தந்த துறையோட அமைச்சர் அப்போ மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இதனால திட்டமிட்டு செய்யறாங்க. தேர்தல் இறங்குறது அதிகம் செய்வாங்க. நாங்கள் அதெல்லாம் சந்திப்பு தயாரா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், என்ன பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த
கூட்டத்தில் அந்த இந்திய கூட்டத்தில் பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா பள்ளிக்கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதியப்படுவது, அதேபோல் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழிச்சாலையாக ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க கொடுத்தும் கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஆயுத காப்பீடர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய மாண்பை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரணிகள் விகுதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறிய ஆயுதர்கள் மக்களை ஆயுதர்கள் சேர்க்கிறது, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி அங்கே நான் பேசியிருக்கேன். அப்புறம் கூட்டம் முடிஞ்ச பிறகு ஆய்வு கூட்டம் வெளியாய்வு கூட்டம் முடிஞ்ச பிறகு டிரைவர்ஸ் சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன். அங்கேயே ஒரு 5 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டி எடுத்து சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லுவார்? செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, செய்யணும்னு சொல்லுவார். செய்கிறாரா செய்யலாங்கன்னு பொதுவாக தொடர்ச்சியாக உங்களுக்கு கோரிக்கை வச்சுட்டே வந்துட்டு கல்விக்கான நிதி உள்ளிட்டவைக்கெல்லாம் வந்து சட்டப்போராட்டம் தான் பிரதமர் கோரிக்கை இப்போதாவது நிறைவேற்ற நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு சந்திப்பு இருக்கிறார். ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த கோரிக்கையை வெளியூர் சொன்னப்போ அதை உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது நீ சொன்ன நான் செஞ்சேன்னு அது மாதிரி இப்போ சொல்லியிருக்கேன், இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எவ்வளோ இருப்போம். ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த கோரிக்கையை வெளியூர் சொன்னப்போ அதை உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது நீ சொன்ன நான் செஞ்சேன்னு அது மாதிரி இப்போ சொல்லியிருக்கேன், இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு எவ்வளோ இருப்போம். நீதிமன்றம் கடும் கண்டனத்தை முன்வச்சிருக்கு. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதான ஒரு கடுமையான போக்கை அமலாக்கத்துறை மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு வருதுன்னு நேற்று முன்வச்சிருந்தீங்க. அந்த ஒரு கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைமை நீதிபதியுடைய ஒரு கருத்துக்கள் அமலாக்கத்துறை நியாயமான கருத்து தான். நீதிபதி சொல்றது நீங்க நியாயமான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் இருக்கு. அது அரசியல் ரீதியா பண்றது. அதை நாங்கள் சொல்லி எப்படி சொல்லிக்கிறோம் சந்திப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி வந்த பயணத்தை விமர்சித்திருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு மேயராக இருக்கிற புகழேந்தியவர் தெரிவிக்கிற முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு இதை நீங்க எப்படி சொன்ன வெள்ளக்குடி காட்ட போறோம் சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்குடி இல்ல, அவர்கிட்ட இருக்க மாதிரி காவிரி இல்ல. அவங்களுடைய ஒரு பிரிவினரை வந்து உங்களுக்கு சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி அது மரியாதை சந்திப்பு. எப்ப டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம போடுறதில்ல. அதே அடிப்படையில் சந்திச்சிருக்கேன். அதே நேரத்தில் அரசியல் பேசுறோம் இல்லைன்னு சொல்லல. 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துன்னு அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. கடல் கோயிலையும் 5000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துன்னு சொல்லி ஒரு அதெல்லாம் குத்தராட்டம், பொய், தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் மருத்துவம் அந்தந்த துறையோட அமைச்சர் அப்பப்போ மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் திட்டமிட்டு செய்யறாங்க. தேர்தல் இருக்கிறது அதிகம் செய்வாங்க. நாங்கள் அதெல்லாம் சந்திப்பு தயாராக இருக்கோம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு டெல்லியில் முதல்வர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.